Praise the Lord, hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 மே மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நேற்று முழுவதும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக நம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம். நேற்று ராத்திரியில் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே. நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்தார், ஆரோக்கியமாக பலத்தோடு என்ற காலை வேளையில் எங்களை எழுப்பதற்காகவும் நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவருமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறைக்க பண்ணி நடத்த போகிறோம் கிருபைக்காக நன்றி. நாங்கள் உண்மை ஆராதிக்கிறப்பா, உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். மிகுந்த கிருபைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தா, மிகுந்த இரக்கத்துக்காக நன்றி, தயவுக்காக நன்றி, அன்புக்காக ஸ்தோத்திரம் ராஜா. நீரே எங்களை கரம் பிடித்து நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா, சோத்திர ஆண்டவரே. உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல கால வேளைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. உண்மை துதிக்க எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றி ராஜா. உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உண்மை துதிக்கிறப்ப உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லா துதி கணமும் உமக்கே அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, சோத்திரம். சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். 7வது வசனம், நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். 12வது வசனம், கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? ஆமென். முழு உள்ளத்தோடு அங்கம் ஒரே மனதோடு ஐக்கியமாய் நாம் ஜெபிப்போமே. இந்த உலகத்தில் நாம் ஐக்கியமத்தியப்பட்டு எந்த காரியத்தை கேட்டாலும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆதலால் பிரியமானவர்களை நாம் சேர்ந்து ஐக்கியமாய் நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் செலுத்துகிற ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிற நிறைய ஜெபத்தை கேட்கிற தேவன் அப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு மனமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையின் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய அற்புதங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பலவீனங்கள் குணமாகட்டும் ஆண்டவரே. நோய்கள் குணமாகட்டும். இருதய சம்பந்தமாய் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆமென் மிகுந்த அற்புதங்களை இயேசுவின் நாமத்தில் மிகுந்த கிரியைகள் மக்கள் மேல் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். பிறவியிலே பலவீனமாயிருக்கிற சிறு பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆமென். பிறவியிலே வந்திருக்கிற சில குறைவுகள், பிறவியிலே வந்திருக்கிற சில பலவீனங்கள், சில அவயவங்கள் இல்லாத மாதிரி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே கர்த்தாவே குணமாகட்டும். இல்லாதவைகளை உள்ளது போல அழைக்கிறவரே, உம்மை துதிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். மக்களுக்கு கர்த்தாவே அந்த பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய அற்புதங்கள் வெளிப்படட்டும். அவயவங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த குறைவுகள் நிறைவாகட்டும் ஆண்டவரே. அந்த குறைவுகள் மாறி போகட்டும் அப்பா. அற்புதங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. பெரிய காரியங்கள் நடந்திருக்கிற கிருபைக்காக நன்றி. அற்புதமான சுகத்தை கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. பண சம்பந்தமாய் பாரப்படுகிறவர்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. வாடகை கொடுக்க அவன் பணம் இல்லாமல் பாரப்படுகிறவர்கள், ஆமென் கர்த்தர் லோனு கட்ட ஆமென் ஆமென் ஹல்லேலூயா வசதி இல்லாமல் பாரப்படுகிறவர்கள் எல்லாவரும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பண பிரச்சனைகள் மாறட்டும். அற்புதங்கள் வெளிப்படட்டும். இந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும். வழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. உலகம் எம்பாடும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, இன்று காலை வேளையில் நடக்கிற கதாவே ஆமென் ஆமென் மிடில் ஈஸ்ட்ல
தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு திருச்சபையின் ஆராதனைக்காக உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரியதான ஒரு ஊற்றுதல் வெளிப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். இன்று எங்கள் ஆராதனையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்யும். கர்த்தருடைய மிகுந்த கிரியைகளை கண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த மகிழ்ச்சி அடையும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசிர்வதிப்பார். கர்த்தருடைய ஸ்பெஷல் ஃபேவர் கிரேஸ் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களும் தேவ சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்பார். ஆமேன். உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமேன். கர்த்தருடைய சித்தமானால் ஆமேன். இன்று காலை வேளையில் 8:15 திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிப்பார். ஜெபத்தோடு அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கள். சர்ச்சை கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். லூக்கா 21:9 நாம் வாசிப்போம். யுத்தங்களையும் கலக்கங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். பிரியமானவர்களே, இந்த நாள்கள் நாம் யுத்தங்களை குறித்தும் ஆமேன் கலக்கங்களை குறித்தும் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அவன் வேதம் சொல்லுகிறார், யுத்தங்களையும் கலக்கங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். ஆமேன். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்புகிற ஒரு காலம் இது. ஆனால் ஆமேன் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமேன் ஸ்தோத்திரம். நாம் கர்த்தர் ஆமேன் எந்த பிரச்சனைகளும் எப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் நம்ம சுற்றில நடந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. யுத்தங்களை குறித்துள்ளதாக இருக்கிற கேள்விகள் எல்லாம் வரும். அங்கே யுத்தம் நடக்கிறது, அப்படி பிரச்சனை இப்படி பெரிய காரியங்கள், இப்படிப்பட்டதான பெரிய பெரிய நியூஸ்கள் எல்லாம் வரும். ஆனால் நீங்கள் கலங்காதிருங்கள். காரணம் ஆமென் நம்மை விடுவிக்கிற தேவன், அந்த யுத்தங்கள் நடுவில் நம்மளை நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற இது எல்லாத்தையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாமல் கர்த்தருடைய வரவு சமீபமாய் கொண்டே இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட நீங்கள் உங்கள் ஆமேன் உள்ளத்தை ஆமேன் ஒருக்குங்கள், ஆயத்தமாய் கொள்ளுங்கள். தேவனை ஆமேன் வரவேற்பதற்காக நீங்கள் ஆயத்தமாய் கொள்ளுங்கள். கர்த்தர் சொன்னது, நீங்கள் பயப்படாதீர்கள். அப்படியே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கும்போது நாம் எதுக்கு பயப்படணும்? பிரியமானவர்களே, ஆதலால் நீங்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆயத்தமாய் கொள்ளுங்கள். உங்கள் ஹிருதயங்களை நீங்கள் ஆமேன் உருக்கி கொள்ளுங்கள். ஆமேன் அதை ஆமேன் பலப்படுத்தி கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆமேன் நம்ம உள்ளங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஒரு ஆமேன் ஹல்லேலூயா சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தர் சொல்லியிருக்க, என் சமாதானத்தை உங்களுக்கு ஆமேன் தருகிறேன். ஸோ அந்த சமாதானத்தை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். உலகம் கொடுக்கிற சமாதானம் எல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு தான் இருக்கும். அந்த சமாதானம் எல்லாம் நம்ம விட்டு விலகு. ஆனால் கர்த்தருடைய சமாதானம் நம்ம உள்ளத்தில் விளங்கினா ஆமீன் அந்த சமாதானம் நிலைத்திருக்கிற சமாதானம், அந்த சமாதானம் நமக்கு ஆறுதலை கொடுப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் பயத்துக்கு பகரமா நீங்கள் உங்கள் விசுவாசத்தை பெருக்க செய்யுங்கள். ஹல்லேலூயா. சோர்வுக்கு பதிலாக நீங்கள் நம்பிக்கையை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இந்த உலகம் ஆமன் பலவித பிரச்சனைகள் நிறைந்து ஆமன் எல்லாத்தையும் முடிய போகிறார் என்று நாம் நினைக்கும் போது பயப்படாதீர்கள். இதெல்லாம் முடிவு கிடையாது. கர்த்தருடைய வரவு சமீபமாய் இருக்கிறார் என்பதை மற்றும் நீங்கள் புரிந்து கொண்டு ஆமன் கர்த்தருடைய வரவுக்காக நீங்கள் உங்கள் இருதயங்களை ஊறிக்கி ஆயத்தமாய் கொண்டு ஆமன் நம்பிக்கையோடும் பெரிய விசுவாசத்தோடும் கூடும் கர்த்தருடைய வார்த்தையை முருகே பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு கூட கர்த்தரோடு கூட சேர்ந்து ஆமீன் நீங்கள் ஜெபத்திலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆமீன் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். பலதும் நமக்கு சுற்றில நடக்கும் யுத்தங்களும் ஆமீன் கலக்கங்கள் இதெல்லாம் நம்ம கேள்விப்படும். ஆனாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற பயப்படாதீர்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று. ஸ்தோத்திரம். நம் கூடுதல் பரிசுத்தத்தோடும் கூடுதல் விசுவாசத்தோடும் ஆமீன் கூடுதல் ஜெபிக்கிறவர்களாய் கூடுதல் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் தேவ கரங்களில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். அதுக்காக நாம் ஆயத்தமாகுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, உலகத்து முழுவதும் சமாதானத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. எல்லா பயங்களும் மாறி போகட்டும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. மெசேஜ் கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு சுற்றி
நாடுகளில் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறதா இருக்க அந்த யுத்தங்கள் கலக்கங்கள் இதெல்லாம் மாறட்டும் ஆண்டவர். ராஜ்யங்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எல்லா யுத்தங்களும் கலக்கங்களும் ஆமென் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும். சமாதானம் வெளிப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வானத்தில் நட்சத்திரங்களை போலவும் கடல் கரையில மணலை போலவும் கர்த்தர் நம்மளை பெருகவே பெருக பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.